இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்தாருன்னா இதை குறித்து இன்னும் நிறைய நம்ம விவரமாக படிக்கணும். வெறும் வசனத்தை சொல்லிட்டு போகிறனால இந்த விஷயங்கள் நமக்கு புரிய போகிறதில்ல. ஆனால் ஒரு முக்கியமான இடத்துல நம்ம நிற்கிறோம். அதான் இப்போ முக்கியம். உள்ளவனுக்கு கொடுக்குறார். உள்ளவனுக்கு என்ன அளவு இருக்கோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி கொடுக்குறார். ஆனால் கொடுத்தவன் கணக்கு கொடுக்கும்போது கூட கொடுக்குறார். நான் பேசுகிறத நல்லா கவனிச்சிருந்தால் தான் புரியும். உள்ளவன் கையில் கொடுக்குறாரு. உள்ளவன்கிட்ட என்ன அளவு இருக்குதோ அந்த அளவுக்கு தக்கதாக, திறமைக்கு தக்கதாக கொடுக்குறாரு. கொடுத்தவன் அந்த அளவை கூட்டி திருப்ப கொடுக்கும்போது அவனுக்கு கூட்டி கொடுக்குறார். நீங்கள் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க. ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை நான் உங்களோட பேசலை. திஸ் இஸ் a true relationship. God and me, எங்கள் ரெண்டு பேருக்கு இடையே இருக்கிற உண்மையான நிலை என்னை உயர்த்துகிறது, அவரை மகிமைப்படுத்துகிறது. புரிந்து கொள்ளுங்கள், நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். நான் திரும்பவும் சொல்லுகிறேன், எனக்கும் தெய்வத்துக்கும் இடையே இருக்கிற உண்மையான தெளிவான ஒரு உறவு என்னை மேன்மைப்படுத்துகிறது, அவரை மகிமைப்படுத்துகிறது. புரிஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம். நல்லா கவனிச்சுங்க. அவன் திறமைக்கு தக்கதாக கொடுத்தார், ரைட்டு. பெற்று கொண்டவனுக்கும் கொடுத்தவருக்கும் இடையே தான் கணக்கை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. பெற்று கொண்டவனுக்கும் கொடுத்தவருக்கும் இடையேதான் வரவு செலவே தவிர வேறு யாருக்கும் கிடையாது. திரும்ப சொல்லுங்க, பெற்று கொண்டவனுக்கும் கொடுத்தவருக்கும் இடையே தான் கணக்கு, வேற யாருக்கும் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. இப்ப இந்த ரெண்டு பேருக்குள்ளார இருக்குதான். இப்ப கொடுத்தவர் நான் உண்மையா இருப்பேன்னு கொடுத்துட்டார். ஆனா வாங்கின நான் எப்படி இருக்கிறேன்னு வச்சுதான் அவர் கூட்டி கொடுக்க போறாரா, இருக்கிறத பூரா புடுங்க போறாரான்னு தெரியும். என்ன அப்படி சொல்றீங்க? நான் சொல்ல, வேதம் சொல்லுது. நல்லா கவனிச்சு பாருங்க. உங்கள்கிட்ட கொடுத்த டேலண்ட், உங்களுக்கு கொடுத்த எஜுகேஷன், உங்களுக்கு கொடுத்த நாலேஜ், உங்களுக்கு கொடுத்த மற்ற கிஃப்ட்ஸு, உங்களுக்கு கொடுத்த மணி, உங்களுக்கு கொடுத்த உயர்வு, உங்களுக்கு கொடுத்த வேலை, எதுவா இருக்கட்டும், நீங்க அந்த இடத்துல அவர் கொடுத்த விஷயத்துல நீங்க அவருக்கு திரும்ப கூட்டி கொடுக்கிற மனநிலை இருந்தாதான் அவர் உங்களுக்கு பெருக்கி கொடுப்பார் என்பதில் மாற்றம் கிடையாது. 5 வச்சிருந்தவன் 2 வச்சிருந்தவன் 1 வச்சிருந்தவன் 5 வச்சிருந்தவன் 10 ஆக்கினா, 2 வச்சிருந்தவன் 4 ஆக்கினா, 1 வச்சவன் போச்சு போட்டான். இப்போ அந்த 1 நான் யாருன்னு சொல்கிறேன், அப்புறம் வருவோம். இப்போ முதல்ல இவங்க 2 பேரையும் முடிப்போம். 5 வச்சிருந்தவன் 10 வச்சிருக்கிறான், 2 வச்சிருந்தவன் 4 வச்சிருக்கிறான். இப்போ பார்த்தாரு, 1 வச்சிருக்கவன் அவன் ஒன்றும் செய்யலை, வச்சிருந்தாரு. அதை வாங்கி அந்த 5 10 ஆக்கினான் பார்த்தீங்களா, அவன் கையில் கொடுத்துட்டார். ஏன் கொடுத்தாருன்றதெல்லாம் பேசுவோம். முதல்ல அதுக்கு முன்னாடி உங்களுக்கும் காடுக்கு இருக்கிற ட்ரூத்ஃபுல் ரிலேஷன்ஷிப் சரியா இருக்குதான்னு செக் பண்ணுங்க. உங்களுக்கும் தெய்வத்துக்கும் இருக்கிற அந்த உறவிலே விரிசல் இல்லாமல், உறவு ஒரு எப்படி சொல்றது, ஒரு திறந்த புத்தகம் போல இருக்கிறதா என்பதை நாம் பரிசோதிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். ரொம்ப முக்கியம். சும்மா பேசுற விஷயம் கிடையாது. ஒரு உண்மையிலே ஒரு கணவன் மனைவிக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப், ஒரு அப்பாவுக்கும் பையனுக்கு உள்ள ரிலேஷன்ஷிப் மறந்துடக்கூடாது. அப்பாவை புள்ள நம்புவான், ஆனா புள்ளை அப்பா நம்ப மாட்டார். புரியுதா இல்லையா? அதனால தான் சின்ன வயசுலேருந்து பிள்ளைய கையில் என்ன செய்வாங்கன்னா, இந்த பொருளை போய் வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வான்னு கொடுப்பாங்க. அந்த புள்ள போய் வாங்கிட்டு அந்த காசை கொண்டு மிச்சத்தை கொடுக்குறப்பெல்லாம் அந்த பெற்றோர் அவன் வருங்காலத்தை தீர்மானிக்கிறாங்க. என்ன தீர்மானிக்கிறாங்க? இவனை நம்பி நம்ம எல்லாத்தையும் கொடுக்கலாம். சொல்லுங்க, இவனை நம்பி எல்லாத்தையும். உங்களுக்கே இப்படி இருக்கும் பொழுது மேல இருக்கிறவர் எவ்வளோ யோசனையில் உட்கார்ந்து இருப்பாரு.
எங்களுக்கு ஒரு ஸ்டேஷனரி ஷாப் இருந்துச்சு ஒரு 30 இயர்ஸாக. எங்கள் அம்மா தான் பார்த்துக்குவாங்க. எங்கள் அப்பா ரயில்வேல ஒர்க் பண்ணாங்க. பொன்மலைப்பட்டியில் ஸ்டேஷனரி ஷாப் புக் ஷாப்புன்னு சொன்னால் நாங்கள் தான். ஆமாம், ஒரு சீசன், எங்களுக்குன்னு ஒரு சீசன் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய 30 ஆண்டுகளில் நான் சொல்கிறேன் 1976 78 நான் ஒரு 7-8 வயசுலேருந்து எங்கள் கடையில் போய் நான் வந்து ஃப்ரீ, அதாவது ஸ்கூல் போயிட்டு வந்தேன்னா, ஸ்கூலில் தெருவில் எல்லாம் வீட்டு பக்கத்தில் ஸ்கூலு, 4 அடி தள்ளி ஸ்கூலு, 2 அடி தள்ளி வீடு வந்துடக்கூடாது, 3 அடி தள்ளி இது கடை, அவ்வளோதான். இப்படி நேரம் வருவோம், இப்படி வருவோம், ஸ்கூல் பெல் அடிச்சோன்னு தான் வீட்டுக்கு போவோம், ஸ்கூலுக்கு போவோம். பார்த்தீங்கன்னா டு த பர்ச்சேசிங் அதில் நான் வந்து சேல்ஸ் உட்காருவேன். எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒரு வயது வரைக்கும் பணத்துடைய அதோடைய வேல்யூ நமக்கு தெரியாது, அதை எண்ணி எடுத்து வச்சுருவோம். அடுத்த வேல்யூ வரும்பொழுது அந்த பணத்துக்கு நமக்கு ஒரு சோதனை வரும். அந்த பணத்துக்கு நமக்கு சோதனை வர்றது வேற ஒரு நாள் இல்லை, நண்பர்களால். என்னது நல்லா நான் சொல்கிறது நீங்கள் கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா தான் நான் பேச போகிறது உங்களுக்கு புரியும். நான் பேசுகிற சத்தம் பின்னாடி கேட்குதா? நான் பேசுறது கேட்குதா? நண்பர்கள் வந்தார்கள். 10வது படித்து முடித்த பிறகு நண்பர்கள் பெருகினார்கள். நண்பர்கள் பெருகினோன்னே கையில் பணம் இருந்தது, நண்பர்கள் இருந்தார்கள், வெளியே போகலாமா என்று கூப்பிட ஆரம்பித்தார்கள். பணத்துக்கும் எனக்கும் சோதனை வந்தது. இப்பொழுது எனக்கு இந்த விஷயத்தில் உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய இடத்துல நான் இருக்கிறேன். என் பேரண்ட்ஸ் என்னை அந்தளவுக்கு நம்பினாங்க. அதனால் என் நண்பர்கள் கூப்பிட்றப்ப நான் போக மாட்டேன், நான் போகவே மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியும் அங்கே வெறுங்கையோடு போனால் ஏற்றுக்க. உண்மையாக சொல்கிறேன், அதில் நான் ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லாக இருந்தேன். அந்த பண விஷயத்தில் அந்த காலகட்டங்களில் என் பேரண்ட்ஸ் வந்து உண்மையாகவே என்னை நம்பி நிறைய பணங்களை கொடுப்பாங்க, நிறைய பணம். என்னுடைய ரயில்வேயில் வந்து கான்ட்ராக்டராக இருக்கும் பொழுது நான் பார்த்தீங்கன்னா என் கையில் லட்சங்களை கொடுப்பாங்க என்னை நம்பி. நான் ஒரு நாளாக அதில் ஒரு டீ கூட குடித்தது கிடையாது. கொண்டு வந்து எங்கள் அம்மாட்ட கொடுப்பேன். சில நாளில் சொல்லுவேன், இந்த 2 பையலும் நல்லா தின்னு ஜாலியாக இருக்கான், நான் கஷ்டப்பட்டு உழைச்சி உனக்கு கொடுக்குறேன், ஒரு டீ கூட குடிக்க மாட்டேன்றேன் அப்படின்வாங்க. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, உன் உண்மைக்கு பலன் உண்டு, உன் உண்மைக்கு பலன் உண்டு. பார்த்தீங்கன்னா அதோடைய இது எனக்கு அப்போ தெரியலங்க. ஆனால் அவங்க காலங்களை கடந்து போகிறப்ப எல்லாத்தையும் கொண்டு வந்து என்கிட்ட சப்மிட் பண்ணாங்க. அவங்க சேர்த்த எல்லா சொத்துகளுடைய மதிப்பு என் கையில் கொண்டு வந்து கொடுத்தாங்க. நீ தான் முடிவு செய்யலாம், நீ தான். நான் சொன்னேன், பெரியவன் இருக்கானே சின்னவன் இருக்கானே, அவன் இருக்கட்டும் இவன் இருக்கட்டும், நீ இருக்கிற. அப்படி என் கையில் கொண்டு கொடுத்தாங்க. இப்படின்னு சொன்னாங்க, பவரை பூரா உன் பேரில் தரேன், நீ முடிவு பண்ணுனா. வேணாம்பா, இருக்கிறது போதும், பத்திரமாவே இருக்கட்டும்ன்ட்ட. என்னைக்கு விற்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ என்ன செய்யட்டும், விற்றுக்குவோம், விடு. நான் சொல்லுகிறேன், இந்த மதிப்பு எனக்கு எதனால் வந்துச்சுன்னா, அந்த காலத்தில் என் தகப்பனோடு என் தாயோடு எனக்கு இருந்த உறவுல விரிசல் இல்லை, அந்த உண்மை தான் என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்துச்சு. பிரைஸ் தி லார்ட். சொல்ல மாட்டேன்றீங்க பாருங்க, கொஞ்சம் பேசுங்க என் கூட. சத்தம் பின்னாடிலாம் வருது, அவனை கெயின் கேட்குதா? இங்கே ஏதோ எனக்கு கொஞ்சம் கெயின் கம்மியாக இருக்குது. அப்போ நல்லா கவனிச்சிங்க போதும். இப்போ இந்த நிலைப்பாடை கவனிங்களேன். இப்போ இந்த ட்ரூத்ஃபுல் ரிலேஷன்ஷிப்பு எவ்வளோ விஷயத்தை நம்ம காப்பாற்று தெரியுமா? உண்மை உன்னை தற்காக்கும், உண்மை உன்னை தற்காக்கும். பாருங்க, அந்த இடத்துல கொண்டு வந்து நம்மளை நிறுத்தினோன்னே நமக்கு எவ்வளோ கிளியரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ரொம்ப கிளியரன்ஸ் இருக்குது. ஒரு உயர்வுக்கு காரணம் நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சுருக்க உண்மையான ரிலேஷன்ஷிப். அந்த ரிலேஷன்ஷிப் உங்களை ஆசீர்வதிக்கும். நீங்கள் கடவுளோடு வச்சிருக்கிற உண்மையான ரிலேஷன்ஷிப் உங்களை மேன்மைப்படுத்தும், தேவனை மகிமைப்படுத்தும். அப்படின்னா என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா கவனிச்சிங்களேன். இப்போ அவன்கிட்ட இருக்குதுன்னு பார்த்து தான் கொடுத்தார். சொல்லுங்க பார்க்கலாம். அந்த 5 இருக்குன்றதை பார்த்து தான் யார் கொடுத்தது? அந்த எஜமான். இப்போ அவன்கிட்ட 5 இருக்குன்றனால தான் 5 கொடுத்தார். சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, அவன்கிட்ட 5 இருக்குன்னு பார்த்தா எத்தனை கொடுத்தாரு? 5 5 கொடுக்குறாரு. இப்போ 2 இருக்குன்னு பார்த்தா அவனுக்கு என்ன கொடுத்தாரு? 2 கொடுத்தாரு. 1 கொடுத்தவனுக்கு தான் இப்போ வரேன். 1 கொடுத்தவனுக்கு என்ன இருக்குன்னு பார்த்து கொடுத்தீங்க, அதையெல்லாம் சபைக்கு கொடுத்து விட்டுட்டீங்க. 5 இருக்கவெல்லாம் வெளியே இருக்கிறான், 2 இருக்கவெல்லாம் வெளியே இருக்கிறான்,
இந்த ஒன்றை வாங்கினவன் மட்டும் எங்கே உட்காந்துருக்கிறான்? மேலேயும் நிற்கிறான், கீழேயும் உட்காந்துருக்கான். என்ன பாஸ்டர் இப்படி கொண்டு வந்து முடிச்சிட்டீங்க? இதுதான் 5 இருக்கவன் அவன் டேலண்ட்டை வச்சு அடுத்த நிலைன்னு போயிட்டு இருக்கிறான். 2 வச்சவன் அடுத்த நிலைன்னு போயிட்டு இருக்கிறான். 1 வச்சவன் அந்த சீட்டை விட்டே நவரலங்க. ஒரே பாட்டு என்ன தெரியுமா? நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமாகிய கடினமுள்ள ஆண்டவரையா, யூ ஆர் ஆல்மைட்டி. நீங்க நினைச்சீங்கன்னா என்ன உட்கார்ந்துருக்கிற என்ன 1000-ஆ மாற்ற முடியும். செத்த ஆபிரகாம 1000-ஆ மாத்தின நீங்க என்ன ஒருத்தனை 1000-ஆ மாற்ற முடியாதா? எதுக்கெல்லாம் எந்த வசனம் போடுறாங்க தெரியுமா? ஐயா, சரீரம் செத்த ஆபிரகாமு கடவுள்கிட்ட இருந்த உண்மைன்றது மாறவே இல்லை. சரீரம் செத்தப்பையும் மாறல, அழைச்சப்பையும் மாறல. அவருக்கு அவனுக்கு இருந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு சின்ன விரிசல் கிடையாது. உன்கிட்ட ஒன்ன கொடுத்தாருன்னா ஏன் கொடுத்தாருன்னு கேட்குறீங்களா? இல்லாத நிலைமையில கொடுத்தார், போனா போதுன்னு கொடுத்தார், எப்படியாவது பொழைச்சுக்கிட்டோன்னு கொடுத்தாரு, வாழ்ந்துருவான்னு கொடுத்தாரு. ஆனா இவன் புதப்பானவருக்கு தெரியவே. இதுதான் இன்றைய சபை நிலவரம், இன்றைய ஊழியர்கள் நிலவரம், விசுவாசிகளுடைய நிலவரம். இதுதான். ஒன்று யோசிச்சு பாருங்க. ஒரு தகப்பனார் வீட்டில் வந்து தான் சட்டையை கழட்டுறார். கழட்டும் போது அந்த பணத்தை அப்படி எடுக்கும்போது கீழே பணம் விழுது. விழுந்த அந்த குழந்தை வேகமாக ஓடி போய் அந்த மணியெல்லாம் எடுத்து அப்பாட்ட கொடுக்குது. உடனே அந்த மணியை வாங்கி அப்பா பாக்கெட்டில் வச்சுக்கிறார். அவர் போயிட்டு குளிச்சுட்டு வராரு. டாடி, கட்டிலுக்கடியில் ஒரு காசு இருந்துச்சு டாடி அப்படின்னு கொடுக்குது. அதை தகப்பன் சிரிச்ச முகத்தோடு வாங்கி வச்சுக்கிறார். இதே புள்ள வாலிபன் ஆயிட்டான். அப்பா காசு கீழே விழுந்துருச்சு. இப்ப எடுக்கிறான், எடுத்துட்டு ஒரு கையில் கொடுக்குறான், கீழே விழுந்துருச்சுன்னு. அப்பா வாங்குறாரு. அப்பா வாங்கிட்டு போயிடுறாரு. திரும்பி குளிச்சுட்டு வந்து கேட்குறாரு, கட்டில கீழே காசு ஒன்றும் இல்லையாப்பான்னு கேட்குறாரு. அப்போ அந்த பையனுடைய உள்ளம் பதக்கு பதக்கு பதக்குன்னு அடிக்குது. அன்னைக்கு அவன் உறவுல மறைப்பு இல்லை. இன்னைக்கு அவன் உறவுல ஒரு மறைவு வந்து அவனை திக்கு திக்கு திக்குன்னு அடிக்க வச்சு, சாரி டாடி, இருந்துச்சு டாடி, மன்னிச்சிருங்க டாடி. அப்போ அவர் சொன்னார், நான் கீழே விழுந்ததா இருக்கட்டும், என் பாக்கெட்டில் இருக்கட்டும், அது உனக்காக தான். இந்த வெளிச்சம் உனக்கு இல்லையே. பரலோக தகப்பன் தான் கையில் வச்சிருக்கதா இருக்கட்டும், என்கிட்ட கொடுத்ததா இருக்கட்டும், எல்லாமே எனக்காக தான். அவர் மறைவு இல்லாமல் எனக்கு கொடுத்துட்டாரு. ஆனால் நான் மறைவோட சில விஷயத்தை செய்யாமல் விட்டுட்டேனே. எத்தனை பேர் வீட்டில் காசு திருடி இருக்கீங்க? எத்தனை பேர் வீட்டில் காசு திருடி இருக்கீங்க? பரவாயில்ல, திருடினா திருடுன்னு சொல்லுங்க, தப்பு இல்லை. ஓ, நான் காசுன்னு சொல்லிட்டனோ. பணம் திருடி இருக்கவங்க எத்தனை பேர்? செக்கு செக்கு செக்கு, ஏடிஎம் கார்டு, அப்பா கையெழுத்தியோ அம்மா கையெழுத்தியோ போட்டு போய் ஸ்கூலில் போய் வாத்தியாட்ட போய் காமிக்கிற பேப்பர் காமிக்கிற ஆளுங்க. என் கையெழுத்து ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். இருக்கீங்களா யாராவது? அந்த அனுபவம் தான் இருக்கா உங்கள்கிட்ட? காசு திருடின அனுபவம் தான் இருக்கா? சொல்லுங்க. பணம் ஏதாவது திருடிட்டு ஏதாவது மறைச்சது ஏதாவது பழக்கம் இருக்கா? நான் குழந்தைகளை சொல்ல, நான் பெரிய அம்மாமாரில் கேட்குறேன், மனைவிமார்கள்,
வீட்டுக்காரருடைய காசை குளிக்க போகும்போது பாக்கெட்டில் தூக்குன ஆள் யாராவது இருக்கீங்களா? இல்லை மனைவி மறைச்சி சேர்த்து வச்சிருந்த காசில் அந்த செம்படம் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளார அந்த பணத்தை எடுத்துட்டு மூட தெரியாமல் மூடி வச்சுட்டு போன ஆள் யாராவது இருக்கீங்களா? ஏன்னா அந்த அம்மா ஏன் செம்படத்தில் வைக்கிது உங்களுக்கு தெரியுமா? அவளை சீக்கிரம் செம்படத்தை என்ன செய்ய முடியாது, திறக்க முடியாது. அந்த அம்மாவுக்கு மட்டும்தான் அந்த கையில் அடங்கி நின்று மூடி வெளியே வரும். புரியல? நம்மளாம் தட்டணும்னு வைங்களேன், இப்படி வச்சு இந்த மதியான சாப்பாடு டிஃபன் பாக்ஸ் தட்டுற மாதிரி தட்டிகிட்டு இருப்போம், டம் டம் டம்னு. யாருக்கா அது மாதிரி அனுபவம் இருக்கா? ஓ, எல்லாருமே திருடர்கள் தான்றீங்களோ? சரி, ஏதோ ஒரு விதத்தில் எல்லாருமே திருடர்கள். திருடினப்ப சந்தோஷம் இருந்துச்சா, திருடாதப்ப சந்தோஷம் இருந்துச்சா? திருடினப்பையா அம்மா ஒத்துக்குச்சு. திருட்டுக்குன்னு ஒரு ருசி இருக்கு தெரியுமா? திருடாமல் இருந்தால் ஒரு வருத்தம் இருக்கும் தெரியுமா? அதாவது அந்த காசு அவங்க நேராக கொடுத்தா நமக்கு சந்தோஷமாக இருக்காது. அதே காசு அவங்க டேபிள் மேலே வச்சுருந்தாங்கன்னா அப்படி எம்பி எடுத்து, எத்தனை பேர் அம்மா செஞ்ச அதிர்ஷ்ட மாவுலாம் திருடி சாப்பிட்டவங்க? நான்லாம் சாப்பிட்டுருக்குறேன். பரணி மேலே வச்சுருப்பாங்க, எல்லாம் உயரமாக இருப்போம்மா, ஒவ்வொருத்தன் தோளில் உட்காந்து மேலே ஏறி அந்த பரணி மேலே வச்சு அந்த மாவை எடுத்து அது வைக்க தெரியாமல் ஈரக்கையை வச்சு அடுத்த நாள் காலையில் அது பூசணம் பூத்துரும். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, பிள்ளைகளாக பெற்றுருக்குறேன், எல்லாம் பூசணம் பூக்கிற மாதிரி ஆகிடுது தின்னுது. செய்ய போகிறதே உங்களுக்காக தான்டா. உங்களை யாரா மாவு தின்ன சொன்னா? நான் தாண்டா அதிர்ஷ்டம் சுட்டு தரேன்றேன், நீங்கள் மாவை தின்றதுக்கு திருடிட்டீங்களான்னு வாங்க. சொல்கிறது புரிஞ்சவர் இல்லையா சொல்லுங்க பாருலாம். ஆக்க பொறுத்தவன் என்ன பொறுக்கலை. இப்படி நிறையா திருட்டு பயில இங்கே உட்காந்துருக்குறோன்னு வச்சுக்கோங்க. இவங்க எல்லாருமே யாருன்னா அந்த ஒரு தாளந்து பெற்றவங்க. சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாருமே ஒரு தாளந்து. உங்களுக்கு ஒரு தாளந்தை இருந்தனால கொடுத்தாரா இல்லாதனால கொடுத்தாரா? சொல்லுங்க. இல்லாதவர்களை, நம்மளா இல்லாதவர்கள், நாணம் இல்லாதவர்கள், அறிவு இல்லாதவர்கள், புத்தி இல்லாதவர்கள், தேவன் இல்லாதவர்கள், ஒன்றும் இல்லாத நம்மள அந்த ஒன்றை கொடுத்து அழைச்சிட்டு வந்த நோக்கான்னு தெரியுமா? அந்த ஒன்லையாவது நீ மகிமைப்படுத்துவன்றதுக்காகத்தான். நான் சொல்றேன், இன்னைக்கு எத்தனை புறஜாதிகள் மேன்மையா இருக்காங்க தெரியுமா? எவ்வளோ பெரிய ஹையில் இருக்காங்க தெரியுமா? ஒன்றும் இல்லாமல் தொழில் தொடங்கி எத்தனை பேர் நான் காமிச்சிட்டோம். எவ்வளோ பேர் இந்த வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் சொல்கிறான், நான் தொழில் ஒரு மனுஷன் மெட்ராஸில் சொல்கிறான், இந்த ரோட்டில் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா கார் தொடச்சி ஒவ்வொரு வீடு வீடாக போய் கார் தொடச்சிக்கிட்டு இருந்தேன் முதல்ல கூடாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மெட்ராஸில் பெரிய கார் ஓனர்ஸோடைய அந்த பெரிய பெரிய கார்ஸ் எல்லாம் வச்சு வியாபாரம் பண்ணுறாரு. சொல்கிறாரு, மாதத்துக்கு 1 கோடி ரூபாய் பணத்தை ஏழைகளுக்கு செய்கிறேன்றான். மாதம் உலகத்தான் சொல்லுங்க, யாரு? உலகத்தான். அதான் சொன்னேன், 5 அங்க இருக்குது, 2 அங்க இருக்குது, 1 எங்க வந்து உட்கார்ந்து இருக்குது. நான் அடிக்கடி சொல்வேன், மத்தியில் போகலாம், ஒரு கிறிஸ்தவன் ஒரு கடை வைக்கிறானா, ஒரு நல்ல கடை ஒன்று வைக்கிறானா, நம்ம விசுவாசி ஒரு ஆள் ஒரு மளிகை கடை மதுரக்கூடாது, ஒரு இந்த கடை அப்படின்னு வச்சா நமக்கே ஒரு சந்தோஷம் இருக்குல்ல. இவன் கடை வச்சானா எவனும் வாங்காத கடை தான் வைக்கிறான். ஒரு பாருங்க, நீ ஏதாவது நம்ம சபையில் எத்தனையோ பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருக்கீங்களே, உங்கள்கிட்ட யாராவது நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியுதா? ஏன் முடியல? நீங்கள் ஒரே வார்த்தை சொல்லிடுவீங்க, விதைக்காத இடத்துல இருக்கிறவரும் தெரிக்காத இடத்தில் என்ன சொல்லுங்க. உங்களோட எங்களால் ஏதோ ஒரு விஷயத்தில் செய்ய முடியுதா? அன்றைக்கி ஒரு மனிதர் வந்தாருங்க, ஒரு ரியல் எஸ்டேட்காரு, பாஸ்கர்னு பேர். என்னை நேராக பார்த்து சொன்னார், என்ன பாஸ்டர் இடம் முடிச்சிங்களா இல்லையா? விடுங்க, நான் உங்களுக்கு ஒரு ஆளுக்காக நான் ஒரு ஆள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன், ஒரு பெரிய வசதியானவர். நான் சொல்லிட்டேன் கோயிலுக்கு கொடுக்கணும், நீ என்ன சொல்லுவது, எங்கள் ஃபாதர் என்ன ரேட்டு சொல்கிறாரோ அதுதான் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு போகிறான். நம்பால கேட்டால் அதெல்லாம் வாங்க முடியாது, ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்றாங்க. எனக்கு ஸ்தோத்திரம் பண்ண கற்றுக் கொடுக்குறாங்க நிறைய பேர். உலகத்தான் அவன் சொல்கிறான், வாங்குறீங்க பஸ்ஸை, கோயில் கட்டுறீங்க அப்படின்றான். சொல்கிறான், என் வீடு பின்னாடி தான் இருக்குது, என் வீட்டுக்கு பின்னாடி கோயில் இருக்கணும், புரியுங்களா? காலையில் போகும்போது நான் சிலுவை போட்டு போகணுன்றான். எதையோ போட்டு போ, வாங்கணுன்ற எண்ணம் யாருக்கு இருக்குது? இவனுக்கு நம்மளால விட்டா போதும். இந்த ஒன்று இருக்கவே என்ன தெரியுமா செஞ்சான்? தன்னிடத்தில் எஜமான் கொடுத்ததுடைய மதிப்பு தெரியாமல் அதை புதைத்து வைத்தான். ஏன் புதைச்சு வச்சான்? அவனுக்கு பேரே என்னது? அவனுக்கு பேர் என்ன?
இல்லாதவன் சொல்லுங்க, இருக்கிறவனுக்கு தாங்க அருமை தெரியும். இல்லாதவனை பூரா கடவுள் கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு அவன் கையில் ஊழியத்தை கொடுத்துவிட்டு அவனை பாஸ்டர் ஆக்கிட்டு இதெல்லாம் விசுவாசி ஆக்கிட்டு அதில் மூப்பர் பாடகர் தோத்திரம் பண்ணுறது ஜெபம் பண்ணுறாள் இதெல்லாம் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு இது கேட்டால் இதுக்கு அதோடைய விலை மதிப்பு என்ன தெரியும்? யூதாஸ்க்கு எப்படிங்க இயேசுவோடைய ரத்தத்தோட விலை மதிப்பு தெரியும்? எப்படி தெரியும் சொல்லுங்க? இந்த இல்லாத இருக்கிறதை அவமாக்குறதுக்காக இல்லாததை ஒன்று கொடுத்ததுக்கு இது ஒன்று அவரையே அவமாக்கிருச்சு. அவருக்கு டீச்சிங் எடுக்குது. என்ன டீச்சிங் எடுக்குது? என்னாண்டவரே நீங்கள் சாதாரண ஆளா? நீங்கள் அதெல்லாம் எல்லாத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணிடுவீங்க ஆண்டவரே. நம்மளால் ஜெபம்லாம் எப்படி இருக்குன்றீங்க? செய்வீராக 40 நாள் முடியும் போது அப்படியே மாறணும். எல்லாம் 17வது சட்டமன்ற தேர்தல் 234 தொகுதியிலும் அப்படி கோட்டி பறக்கணும். முதல்ல கூட இயேசுவின் நாமத்தில் பூத்தில் அப்படியே போலிங் விழணும். 85% பத்துணும் விழுவது. இவன் கையிலே போடுவான் 10 தடவை. புரியுங்களா? அவன் தான் அந்த ஒரு ஆள் கற்பனை உலகத்திலே வாழ்வான் பாருங்களேன். அவன் தான் சத்தமாக சொல்லுங்க, என்ன உலகத்தில் வாழ்வான்? சர்ச்சில் வந்து கண்ணை மூடினானா ஒரே தரிசனத்தில் தான் இருப்பான். அவன் தான் ஒன்றும் செய்ய மாட்டான், ஜெபிக்க மாட்டான், கர்த்தர் கொடுத்ததை பற்றி மதிக்க மாட்டான், கர்த்தர் தனக்கு கொடுத்த விஷயத்தை பற்றி உணர மாட்டான், கர்த்தர் நமக்கு இவ்வளோ நிலையை கொடுத்துருக்கிறாரு என்ற ஒரு அறிவு இருக்காது, ஒன்றுமே இருக்காது. ஒரு பாட்டி இன்னைக்கும் 1 ரூபாய்க்கு இட்லி சுட்டு விற்கிது. அந்த அம்மா கடையில் தினமும் காலையில் 100 பேர் சாப்பிட்றாங்க. 100 பேர் சாப்பிட்றாங்க. 100 பேருக்கு ஒரு பாட்டி இட்லி அந்த அவங்க தாத்தா இறந்துட்டார். இந்த பாட்டியே சட்னி அரைச்சி 3 சட்னி 1 ரூபாய் இட்லி. அந்த பாட்டிகிட்ட போய் சாப்பிட்றவங்கலாம், ஏன் பாட்டி காசை கூட எழுத மாட்டேன்ற, உனக்கு கூட கொடுக்கணுன்னா அந்த உண்டியலில் கொடுத்து போட்டு போ அப்படின்னு. அந்த பாட்டியை கேட்டாங்க, இவ்வளோ முடியாமப்பா இருக்கிற வரைக்கும் அவர் செஞ்சாருப்பா, நானும் இருக்கிற வரைக்கும் செய்கிறேன். சரி பாட்டி நீ சம்பாதிக்கிற பணத்தை என்ன செய்கிற அப்படின்னு கேட்டால், இது வரைக்கும் 100 பிள்ளைகளை படிக்க வச்சுருக்கான். எத்தனை பிள்ளைகளை சொல்லுங்கள்? நீங்கள் ஒரு பிள்ளை படிக்க வச்சேன்னு சொல்லுங்கள். ஏதாவது ஒன்று, ஒரு டவுசர் ஒரு சொக்கா ஒரு ஜட்டி வாங்கி கொடுத்தேன்னு ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் பார்க்கலாம். சொல்லுங்கள், ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் பார்க்கலாம். நானும் என் வீட்டாரும் கதவை சாத்துவோ, குண்டானை தீரப்போ, பிரியாணியை சாப்பிடுவோ, வெளியே வரும்போது வாசனை இல்லாமல் சாப்பிடாது போல நடிப்போ. சாப்பிட்டியாப்பா? ஒன்றுமே சாப்பிடல. பஞ்சம் பசி பட்டின அடிபட்ட ஆப்பிரிக்கா கட்டத்திலிருந்து வந்த மாதிரி உட்காந்துருக்காங்க சில பேர். சிலவன் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் இருந்த மாதிரி உட்காந்துருக்காங்க. யோசிச்சு பாருங்க. ஒரு காலத்தில் நான் சோமாலியாவில் இருந்த மாதிரி தான் இருந்தேன். இப்போ நீங்கள் நல்லா கவனித்து பாருங்களேன். இப்போ என்ன உங்களுக்கு விளங்குது? அந்த இல்லாதவன்ட்டு அந்த ஒரு ஒன்றை கொடுத்தது அதோடைய மதிப்பு அவனுக்கு என்ன செய்யலை. உண்மைதாங்க, உண்மைதான். உங்கள் பிள்ளைகளாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், முதல்ல இருக்குதா அவன்கிட்ட பார்த்து நீங்கள் கொடுங்க. தயவுசெய்து சொல்கிறேன். இப்போ கொடுத்தீங்கன்னா உங்கள் பிள்ளை கணக்கு ஒப்புவிக்கிறவனா இருக்கணும். நான் சொல்கிறேன், எப்பொழுதும் தெய்வத்துக்கும் எனக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் பர்சனல். இதில் குடும்பத்துக்கோ என் அங்கத்தினருக்கோ சம்பந்தமே இல்லை. கணக்கு நான் தான் கொடுக்கணுமே தவிர நான் வேற யாரும் எனக்காக கணக்கு கொடுக்க முடியாது. யார்கிட்ட கொடுத்தாரோ அவன் தான் அக்கௌண்டபிளாக இருக்கணும். யார்கிட்ட கொடுத்தாரோ அவன் தான் அக்கௌண்டபிளாக இருக்கணும். உன்கிட்ட கொடுத்தாருன்னா நீ தான் கணக்கு கொடுக்கணும். உன்கிட்ட 100 ரூபா கொடுத்தா அக்கணும். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னாங்க பேப்பரில் எழுதி எங்கள் அம்மா கொடுப்பாங்க. ஒரு 3 பேர் எழுதுவாங்க. பொட்டுக்கடலை, ஆமாம், துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு எழுதி கொடுப்பாங்க. ஒரு ரிம் வண்டி இருக்கும், அதை எடுத்துக்கிட்டு அப்படியே மூவிங்கில் கிளம்புவோம். அப்படி கிளம்ப போகும்போது எனக்கு மறந்துருன்றதுக்காக பொட்டுக்கடலை, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பொட்டுக்கடலை இப்படியே வேகமாக போயிட்டு இருக்கும்போது கடையில் கூட்டமாக நிற்கும். இந்த கூட்டத்தில் வண்டி நிப்பாட்டினோடனே பொட்டுக்கடலை அப்படின்னோடனே இவன் யாராவது பேசுகிறத இப்படி கேட்டு இப்படி திரும்பிட்டோன்னு வைங்களேன், போயிடும். வீட்டு உனக்கு என்ன வேணும்னுவான்.
பேப்பர் கொடுத்தாங்களா? பேப்பரை வண்டி ரிம்மில் வரும்போது என்ன ஆயாச்சே, மிஸ்ஸிங். இப்போ திரும்பி இங்கேருந்து போவேன். போனோன்னே எங்கள் அம்மா சொல்லுவாங்க, மண்டியில் ஒரு கொட்டு கொட்டி சொல்லு, பொட்டுக்கடலை, கடலைப்பருப்பு, தோரம்பருப்பு. நேராக போகிறேன், நேராக அண்ணாச்சி கடையில் போய் இதை மூணையும் கரெக்டாக கேட்குறேன். நேராக போயிட்டு அதை மனப்பாடமா பொட்டுக்கடலை, கடலைப்பருப்பு, தோரம்பருப்புன்னு நல்லா கவனிச்சுங்க. அப்போ ஒரு சின்ன கல்லங்க மூடக்குள்ள மனசில் என்ன இல்லை இல்லை. அவன் பிஸ்கட் கொடுத்தா வாங்காதன்னு சொல்லுவாங்க அம்மா. மீதி காசுக்கு, மிச்ச காசுக்கு பிஸ்கட் கொடுத்தா என்ன செய்யாத, வாங்காதுன்னு வாங்க. சில புள்ள இருக்குது பிஸ்கட் கொடுன்னு வாங்கிட்டு வர பிள்ளையெல்லாம் இருக்குது. சொல்ல பிஸ்கட் வேணாம் அம்மா, பிஸ்கட் வாங்கலான்ட்டாங்க, நீங்கள் காசு கொடுங்க. ஏய் 2 பைசா தான்டா, நீ 2 பைசா வந்தாலும் கொடு, அம்மா கேட்பாங்கன்னு சொல்லி அந்த 2 பைசா கொண்டு வந்து அம்மாட்ட கொடுப்போம். கொடுத்தோன்னே வாங்கி வச்சுக்குவாங்க அவங்க. நல்லா கவனிச்சுங்க. இப்போ இருக்க பிள்ளைகிட்ட சொல்லுங்கள், 100 ரூபா கொடுத்து அப்பா போய் வாங்கிட்டு வாயான்னு, எனக்கு என்ன தருவேன்? அம்மா சொல்லியிருக்குது, டே அவசரமாக வேலைக்கு போகணுண்டா, உன் வண்டியில் இறக்கி விட்டுருயாடான்னு கேட்டு. வண்டி வாங்கி கொடுத்தது யார்? பின்னாடி போட்டிருக்கு மை மதர்ஸ் கிஃப்ட்னு. அந்த அம்மா ஏறி உட்காந்துருச்சுங்க. வேகமாக போய் பெட்ரோல் பங்கில் போய் நிப்பாட்டினா. என்னடா தம்பி பெட்ரோல் இல்லையாண்ணா? மதர்ஸ் கிஃப்ட்டு. என்னதுடா பெட்ரோலு? எத்தனை லிட்டரா தம்பி? டேங்க் ஃபுல் பண்ணு மம்மி. டேங்க் ஃபில் பண்ணுமா? டேய் நான் பேசாமல் நடந்தே மீட்டர் ஆட்டோ போட்டு போயிருப்பேன்டா, நிம்மதியாக போயிருப்பேன்டா. ஏன்னா இப்போ இருக்க பிள்ளைகள்லாம் அப்படி தான் இருக்குது. நோ அக்கௌண்டபிள். நீங்கள்லாம் பிள்ளைகளை நம்பி ஏமாந்து போயிடாதீங்க. ரொம்ப நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. உங்களுக்கு சேவிங்ஸ் வச்சுட்டு உங்கள் பிள்ளைகளுக்கு சேவிங்ஸ் கொடுங்க. ரொம்ப கிளியரன்ஸாக இருக்கணும், மறந்துடக்கூடாது. அப்புறம் திடீர்னு நீங்கள் கொடுக்க வேணாம், யூ ஆர் நாட் மை டேடின்றுவான், யூ ஆர் நாட் மை மம்மி, என்னுடைய அம்மா நீ இல்லை, நீ என் அப்பா இல்லைன்றுவான். அப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நாட் அக்கௌண்டபிள். இந்த உலகத்தில் யாரும் கணக்கு கொடுக்குற இருதயம் இல்லை. ஒன்று வேணாம், உங்கள் வீட்டில் என்னப்பா இந்த மாதம் என்னப்பா செலவாச்சு, உன்ட்ட காசு கொடுத்துட்டு போனேனே எவ்வளோப்பா இருக்குன்னு நீங்கள் கேட்டு ஒரு ஆள் உங்கள் வீட்டில் இருக்கவங்க சொல்லும் பொழுது உங்கள் மூஞ்ச பார்ப்போமா? மூஞ்ச பார்த்துருக்கீங்களா? உங்கள் கையில் 10,000 ரூபா கொடுத்துட்டு போனேன் என்னாச்சு அப்படின்னு கேட்ட உடனே அங்கே வந்து சிரித்த முகம் வருதா, முகம்லாம் வாடி போய் ஒரு மாதிரி வருதானா புரிஞ்சுக்குங்க. நீங்கள் கேட்பதை அவர்கள் விரும்ப சொல்லுங்க இல்லை, அப்பனா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரைட்டு, நீங்கள் கேட்காம கொண்டு வந்து ஒரு லிஸ்ட் எழுதி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? ரைட், பிரைஸ் தி லார்ட். முக்கியங்க. சரி, நான் சொல்ல வந்த இடத்துக்கு வந்துடுறேன். அந்த 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 ஒன்று யார்கிட்ட இருக்குது? அந்த ஒன்று யார்கிட்ட இருக்கு? அவன்கிட்ட இல்லை, என்கிட்ட இருக்கு. சொல்லுங்க, ஒன்று யார்கிட்ட இருக்கு? என்ன செஞ்சீங்க? என்ன செஞ்சீங்க? அவ திரும்ப வரும்போது கட்டாயம் கேட்பாருன்றது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? உங்களுக்கு தெரியும்ல. தெரிஞ்சு அந்த ஒன்றை என்ன செஞ்சீங்க? என்ன பண்ணீங்க? ஏதாவது சாக்கு போக்கு சொல்ல நினைச்சீங்களா? ஏதாவது மைண்ட் ஆண்டவரே சகோதரன் இறந்து போயிட்டான் ஏதாவது ஒன்று சொல்லி அப்படியே மைண்டை டிஸ்டர்ப் பண்ண. சில பேர் ஏன் சர்ச்சுக்கு வரலன்னு வாயை திறப்பம் பாருங்க. திறக்கிறது மாதிரி பாஸ்டர் கால் வலி பாஸ்டர்னும் கரெக்டாக வந்து அந்த நேரத்தில் நோண்டும் பாருங்க. என்ன எனக்கு அப்படியாப்பா ஜோம் பண்ணிக்கிறப்பா அப்படின்னு பாருங்க. நேராக எனக்கு படிக்கட்டிலே நடந்து போகும். அடா அத்தா, படிக்கட்டில் நடந்து போகுது. இங்கே வரும்போது கால் வலிக்குது இருந்துச்சு. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஸ்கூலுக்கு போய் ஏண்டா வா சார் வரலன்னு சொன்னோன்னு சொல்லுவான் பாருங்களேன். 3 நாள் சாப்பிடாத மாதிரி நிற்பான் பாருங்க. புரியல? உன்கிட்ட ஒன்றை கொடுத்தாரு, அந்த ஒன்றில் நீ உண்மையா இல்லாதன்றதப்ப அந்த ஒன்றை பிடுங்கி வேற ஒரு ஆள்கிட்ட கொடுத்துட்டாரு. தேவன் அளித்த கிருபையை இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருப்போமாக. கிரேஸ்ன்ற ஒரு கிஃப்டை உங்க கையில் கொடுத்துருக்கிறாரு. 5 கொடுத்தவன்ட்டு அது இல்லைங்க, 2 கொடுத்தவன்ட்டு அது இல்லைங்க. அவங்க 2 பேரும் திறமையில சம்பாதிச்சதுங்க. இது கிருபையில் வாழ்றதுங்க. புரிந்து கொள்ளுங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. அவன் 2 பேருமே நார்மல், we are abnormal. நம்மளாம் மிராக்குலஸ் பர்சன். அவன் கையில் 5 கொடுத்தது அவன் டேலண்ட்டை வச்சு கொடுத்த டேலண்ட்ஸ், 2 கொடுத்தது அவன் டேலண்ட்ஸை வச்சு கொடுத்த டேலண்ட்ஸ். ஆனா உங்கள்கிட்ட ஏன்ட்டு கொடுத்த அந்த ஒன்று இருக்குதே, the gift of God, the
கிரேஸ் ஆஃப் காட். கிருபை மட்டும்தான். அந்த ஒன்றை கொடுத்த மரியாள் எவ்வளவு கவுண்டபிளா இருந்திருக்கான் பார்த்தீங்களா? அந்த ஒன்றை பெற்ற அந்த மரியாள் எவ்வளவு அக்கௌண்டபிளா வாழ்ந்திருக்காங்க பார்த்தீங்களா? அந்த சீசன்ல அதை வாழ்ந்திருக்காங்கன்னா சாதாரண விஷயம் இல்லை. கிருபை பெற்றவரால மட்டும்தான் அதை வாழ முடியும். இந்த ஒன்றை நீங்க கிருபையாய் இலவசமாய் கொடுத்து அவ்வளவு அற்புதமான இந்த வாழ்க்கையை கிருபையை இழந்து போகாதிருப்போமாக. கிருபையை இழந்து போகாமல் இருப்போமாக. நினைச்சு பாருங்க, இன்னைக்கு அவன்லாம் இப்படி இவ்வளோ வசதியாக இருக்கான், அதை வசதியாக இருக்கான், இப்படிலாம் இருக்கிறான், அப்படிலாம் இருக்கிறான்றதை காட்டிலும் நீ கிரேஸில் வாழ்கிறதே பெரிய விஷயம். உன்கிட்ட ஒன்றுமே இல்லாத உனக்கு தன்னையே கொடுத்துட்டார், தன் ஈவையே கொடுத்துட்டார், தன்னுடைய கிரேஸையே கொடுத்துட்டார். இதுக்கு மேலே என்னங்க கொடுக்கணும்? யோசிச்சு பாருங்க. சொல்லுங்க, அவங்களுக்கு கொடுத்ததெல்லாம் பரிசு, எனக்கு கொடுத்தது ஈவு. அவனுக்கு கொடுத்ததெல்லாம் ஒரு எப்படி சொல்ல டிப்ஸ், எனக்கு கொடுத்ததுதான் கிஃப்ட். நம்மளாம் கிஃப்டில் பிழைச்சிருக்கிறோங்க. இன்னைக்கு கிருபையில் பிழைச்சிருக்கிறோம், கிருபையில் உயிர் வாழ்கிறோம், கிருபையில் நடக்கிறோம், பேசுகிறோம், எந்திரிக்கிறோம், தூங்குகிறோம். சில பேர்லாம் சொல்கிறாங்க வந்து, என்னம்மா சுகர் எவ்வளோம்மா? அது 550 ஏதோ சொன்னாங்க பாசே அப்படின்னு. தந்தம்மா 550? என்னம்மா ஏதோ 12th மார்க் சொல்கிற மாதிரி சொல்கிறியாத்தா? அப்படி டாக்டர் என்ன சொன்னார்? அது இன்னும் சொன்னாரே, அது ஒன்று சேர்த்து விடுங்க. ஆமாம், ஆண்டவர் இருக்கா பாச நமக்கு. அது உண்மைதான், உன்னை பார்த்தா அப்படிதான் தெரியுது. நிறைய பேர் பொழைச்சிருக்கதே அப்படிதாங்க. சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க, பொழைச்சிருக்கதே புரியல. ஈஸியாக சொல்கிறேன். அன்றைக்கி ஒரு பாட்டி வந்துச்சுங்க, உண்மையாக சொல்ல. அதுக்கப்புறம் 10 வருஷம் பார்த்தாங்க அந்த பாட்டியை. 660 சொல்லிச்சுங்க. 660 பாட்டி. டாக்டர் என்ன சொன்னார்? சக்கரை இருக்குன்னாருப்பா, இதில் என்னப்பா இருக்கு அப்படின்ச்சு. சக்கரை இருக்குன்னாரு, இதுக்கு என்ன வேணுமா? அவன் 120 130 தாண்டோனே இப்படின்றான். சர்ச்சில் வந்து சாப்பிடாம என்னால் உட்கார முடியல. இந்த மனுஷன் 3 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுறான். எனக்குலாம் பட 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 படடுது. அதை கூட அது சொல்லி சில பேர் காலையில் சர்வீஸ் கொண்டு போகிறாங்க. பார்த்தீங்கன்னா 660 வச்சுக்கிட்டு உபவாச ஜபத்தில் வந்து உட்காந்துருக்குங்க வேளாண்ல. இந்த அம்மா மதியானம் நான் என் கையில் மைக் கொடுத்தா கிடைக்குமா? நானே 2:30 மணிக்கு முடிச்சுட்டு 4 மணி, நமக்கு ட்ரெயின் 4:30 மணிக்கு போட்டா உங்களை வச்சு தான் பண்ண. அங்கே வந்து எட்டி பார்ப்பேன். 12 மணிக்கு மேலே தான் வருவாங்க. உனக்கு 3:30 வரைக்கும் இன்றைக்கி விடிவு காலாண்டா உட்காரா அப்படின்ட்டு விட்டுருவேன். 3:30 வரைக்கும் அழுத்துவான் பாட்டி. 3:30 வரைக்கும் சாப்பிடாம இருந்துட்டு அப்புறமேட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு போவோம். என்ன பாட்டி டாக்டர் என்ன சொன்னார்? அது இருந்துட்டு போகுதுப்பா, ஏசப்பா பார்த்துக்குவாருப்பா. முடிஞ்சு போச்சு. கிருபை. சொல்லுங்க சொல்லுங்க, கிருபை. அந்த ஒன்று தான். சொல்லுங்க, அவனுக்கு 5 இருக்கிறது பெருசு இல்லை, அவனுக்கு 2 இருக்கிறது பெருசு இல்லை, என் 1 தாங்க பெருசு. எஜமான் அவங்ககிட்ட அவங்க டேலண்ட்ஸில் தான் கொடுத்தாரு, எனக்கையோ தன் தெரிந்த ஈவையே கொடுத்துட்டாரு. உங்களை உணருங்க, ரொம்ப முக்கியம். அவர் கொடுத்த கிஃப்ட் சாதாரண கிஃப்ட் இல்லை. தி கிரேஸ் ஆஃப் காட், கிரேஸ் ஆஃப் காட். எவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய மீறுதல்கள் மூடப்பட்டதோ, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியிலே கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். சொல்லுங்க, கிருபை நம்மளை காத்து வந்திருக்குது. பிரைஸ் அதை நம்ம உணரவே இல்லை பார்த்தீங்களா? கிருபங்க, அந்த ஒன்று கிருபங்க. இந்த அவன் அதை வச்சு உழைச்சி தான் வாழணும். நான் இதை வச்சாவே வாழ முடியும். சொல்லுங்க, அவன் 5 வச்சு உழைச்சாதான் 5 சம்பாதிக்க முடியும். அந்தோனே இப்போ அந்தோனி கேட்குறேன், அந்தோனி இன்னைக்கு 10,000 ரூபா இருக்கா? அந்தோனி நீ வீட்டில் போய் படுத்துங்க, நாளைக்கு 20,000 ரூபா மறுனா நம்புவியா? சொல்லுவார், அட போயா, இரவும் பகலும் மில்லுக்கிட்ட உட்காந்து கிடக்கிறேன், வீட்டுக்கே போகாமல் உட்காந்துருக்கிறேன்னு. யோசிச்சு பாருங்க. அவன் 5 வச்சிருந்து 5க்கு உழைக்கணும், 2 வச்சிருந்து 2க்கு உழைக்கணும். நீ 1 வச்சுலாம் உழைக்க வேணாம், நீ புதைச்சு மட்டும் போற மாதிரி தான் போதும். அல்லேலூயா. அந்த 1 உன்கிட்ட இருந்தாவே போதுயா, அது பெருகும் தானாவே. யோசிச்சு பாருங்க. இடை லூசு பயல, அந்த 1 உன்கிட்ட இருந்தா போதுண்டா. 1 யாரா போய் புதைச்சு வைக்க சொன்னது? அவர் தான் சொல்ற, யாரா உன்னை செய்ய சொன்னது? பேசாம மல்டிப்ளை பண்றவன்ட்ட கொண்டு போய் கொடுத்துருந்தா கூட மல்டிப்ளை பண்ணிருப்பான்றார். அது வட்டிக்காரன் போட்டுக்கு தப்புங்க. மல்டிப்ளை பண்றவன்ட்ட கொண்டு போய் கொடுத்துருந்தா கூட அவன் என்ன செஞ்சிருப்பானா? மல்டிப்ளை பண்ணிருப்பான். சொல்லுங்க பார்க்கலாம். என்கிட்ட கொடுத்தது அவருடைய கிருபையே கொடுத்துருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா? யோசேப்புக்கு கிருபை இருந்துச்சு. சொல்லுங்க, யோசேப்புக்கு கிருபை இருந்துச்சு, பரிசுத்தமா இருக்க முடிஞ்சுச்சு. அவன் தம்பிங்கள் எல்லார்ட்டையும் அறிவு இருந்துச்சு, யுக்தி இருந்துச்சு, வில்லத்தனம் இருந்துச்சு,
எல்லாம் இருந்துச்சு. யோசேப்புக்கு மட்டும்தான் கிருபை இருந்துச்சு. கையை தெளிவா சொல்லுங்க பாருங்க. இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த பூமியில் வாழ்ந்த கன்னிகைகளுக்கெல்லாம் கண்ணின்ற அந்த எண்ணம் இருந்துச்சு. ஆனால் மரியாள்கிட்ட மட்டும்தான் கடவுளுடைய கிருபைன்றது தங்குச்சு. அந்த கிருபை தங்கினது தாங்க அந்த அம்மா அவ்வளோ அழகாக அந்த ஒரே கிருபையை வச்சுக்கிட்டு எப்படி வாழ்ந்துருக்காங்க பாருங்க. அடா எவ்வளோ அருமையான வாழ்க்கை. நிச்சயம் ஆயிடுச்சுங்க. புருஷக்கார் இப்போ கனவு மட்டும் வரல, யோசேப்பு தள்ளியிருப்பார். யோசிப்பாங்க கனவுல வந்து பாருங்க கிருபை அந்த அம்மா கையில் இருந்து அந்த அம்மா ஒரே வார்த்தை சொல்கிறாங்க, நானும் ஆண்டவருக்கு அடிமை, உங்களுடைய வார்த்தையின்படியே பாருங்க. கிருபை பெற்றவளேன்னு மேலே சொல்லுது, கீழே என் ஆண்டவுடைய தாயா என்னிடத்தில் வந்தது எனக்கு எதினால் கிடைத்ததுன்றது. ஒரு கிருபை எப்படி பெருகுதுன்றதை பாருங்க. நான் சொல்கிறேன், உங்கள்கிட்ட கடவுளுடைய கிருபை இருக்குது, போக்கடிச்சிடாதீங்க, வீணடிச்சிடாதீங்க, சாக்கு போக்கு சொல்லிடாதீங்க. கடவுள் கொடுத்த கிருபையை மட்டும் தங்க வைங்க. அந்த கிருபை உங்களை மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்தை மட்டும் இல்லை, உங்களை மேன்மையாக கொண்டு போய் வைக்கும். நீங்கள் அவர் ஒருவருக்கே மாத்திரம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்கள். கை தலையில் சொல்லுங்க பாருலாம். உண்மையாக சொல்லுங்க, இங்கே வந்திருக்கவங்க நிறையா பேர் வியாதிக்கு நான் எப்பயோ அடக்காராதனை நடத்திருக்கணும். ஆளாமல் இருக்குது ஒரே காரணம் கிருபை. சொல்லுங்க பார்க்கலாம், கிருபையை சொல்லுங்க. உங்கள் கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் அவனுக்கு மட்டும் 5 கொடுத்துருக்கீங்க. எங்கள் வீட்டில் சண்டை வருது, நீ சின்ன பிள்ளைலாம் சாப்பிட்ருக்கீங்களா ஒன்றா உட்காந்து? இப்போ தான் 1 கிலோ கறி எடுக்கிறோம், 3/4 கிலோ. அப்போல்லாம் 100 கறி எடுப்பாங்க, எலும்பு எடுப்பாங்க. எலும்பு கறி குழம்பு நமக்கு தெரியாது. கறி வாங்கும்போது தனிக்கறிலாம் இப்போ தான் வாங்குகிறோம், அப்போல்லாம் எலும்பு கறி தான் வாங்குவோம். புரியுங்களா? அதுவும் அம்மாவுக்கு அதில் வெக்கம் வந்துருன்ட்டு நம்மளை அனுப்பிவிடும். அவர் எவ்வளோடா கறி? 100 கொத்தி கேட்டாங்க. நமக்கு என்ன தெரியும்? அம்மா வரலையா? அவன் எங்கள் அம்மாவை குத்துற மாதிரி கொத்துவான். இந்த மாரி இருக்குது பாரு, எப்போ பார்த்தாங்க கஞ்சாம்பட்டி மாதிரி 100 கறி வாங்க குத்துவான் பாரு. அந்த கொத்தும் போது பார்த்தீங்கன்னா நான் நினைப்பேன், எங்கள் அம்மா பேரை சொன்னாலும் அப்படி கொத்துறான் போல இருக்கு, நல்லா கொத்தி தரான் போல இருக்கு. இல்லை, அவன் ஆத்திரத்தில் கொத்துறான். யோசிச்சு பாருங்க, அந்த 100 கறியை வச்சுக்கிட்டு அந்த அம்மா அடிக்கிற உருண்டையும் வடையும் பார்த்தீங்கன்னா ஊடே மணக்கும். புரியுதா இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள்கிட்ட இருக்க 1 வேற, 5 வேற. 5 கூட்டத்தான் முடியும், கிருபையை மட்டும் பெருக்க முடியும். 5 கூட்டத்தான் முடியும். சொல்லுங்க, 5 என்ன செய்ய முடியும்? 10 தான் ஆக்க முடியும். ஆனா கிருபையை பெருக்க முடியும். சொல்லுங்க, உங்க கையில தான் இருக்குது. நான் இப்ப சொல்லி அனுப்ப போறேன், ஜாக்கிரதை. உங்க கையில இருக்குது சாதாரண இல்லை, விலையேற பெற்றது. விலையேற பெற்றது 5 டேலண்ட்ஸுங்க. அந்த 5 வச்சு அவன் தாங்க வீரம் பாலம் கஷ்டப்பட்டு உழைச்சு ஏதாவது ஒன்று பண்ணணும். 2 வச்சு உழைச்சு பார்க்கணும். ஆனால் 1 வச்சிருக்கிறவன் அந்த 1உடைய மகிமை தெரிஞ்சுனா, நம்மள்கிட்ட தான் 1 இல்லையே. 1 இல்லாதப்போ 1 கொடுத்துருக்கிறாரு, 1 கொடுத்துருக்கிறாரு, 1 கொடுக்கல, 1 கொடுத்துருக்கிறாரு. சொல்லுங்க பார்க்கலாம். 1 கொடுக்கல, 1 கொடுக்கல, 1 கொடுத்துருக்கிறாரு. அந்த 1 என்னான்றதை ஆராய்ஞ்சு பார்த்துட்டானா, ஐயோ பா, யோசேப்புக்கு கிடைக்காத கிருபை, மோசேக்கு கிடைக்காத கிருபை, ஆபிரகாமுக்கு கிடைக்காத கிருபை, ஏன் அன்னை மரியாளுக்கு கிடைக்காத கிருபை எனக்கு கிடைச்சிருக்குதே. ஆஹா, ப்ரீசியஸ் 1 நினைச்சிருந்தானா தக்க வச்சிருப்பான். அதனால தான் பவுல் சொல்றாரு, நீங்க உங்க கிருபையை இழந்து போயிடாதீங்க, ஜாக்கிரதை. நம்ம இன்னைக்கு வாழ்றது இதனால. சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் உழைப்படி, ஏன் உழைப்பே? நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு உங்களுக்கு சாப்பாடு போட்டு ஏண்டி வரத்துக்குள்ளாட்டி கறி குழம்பே காலி பண்ணி வச்சிருக்கிறீங்க. வரக்கூடாது. அதுக்கு பேர் கிருபை கிடையாது, டேலண்ட். மதரக்கூடாது. புரியுங்களா? கிருபை என்ன தெரியுமா செய்யும்? இதெல்லாம் கடவுள் கொடுத்தது, இதெல்லாம் என் வீட்டில் இருக்கிறதெல்லாம் அவர் கொடுத்தது. இன்னைக்கு என்கிட்ட ஒரு பொருள் இருக்குதா, தெய்வம் கொடுத்தது. மதரக்கூடாது. இதெல்லாம் என்கிட்ட கொடுத்தது, அவர் கொடுத்தது. அந்த நினைப்பு ஓடிக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. புரியுதா? சொல்லுங்க, புரியுதா? 1 வாங்கினவங்க தானே, 1 வாங்கினவங்க தானே, 1 வாங்கினவங்க தானே. என்ன வாங்கணும்னு தெரியுமா? எங்களை விடுங்கப்பா, நாங்கள் போகிறோம், மணி 11 அடிக்க போகிறது. இதுக்கு மேலே கறிக்காரன் இருக்க மாட்டான், ஹோட்டல்காரன் இருக்க மாட்டான். நான் சொல்கிறேன், நீ ஏன் இருக்க மாட்டே? மதரக்கூடாது. கொஞ்ச நேரம் உட்காந்து கவனி. ஆமாம், சொல்லுங்கள். உங்கள்கிட்ட என்ன இருக்குது? பக்கத்தில் உங்களை பார்த்து கேளுங்க, உங்கள்கிட்ட என்ன இருக்குது மரியா? உங்கள்கிட்ட என்ன இருக்கு?
நீ ஜோயல் தாங்கடா, உன்ட்ட என்னடா இருக்கு? நல்ல நாள்லேயே பளிச்சுன்னு பதில் சொல்லுவேன். உன்ட்ட என்ன இருக்குது? யோசிக்கிறான், என்ன இருக்குது? முன்னாடி உட்காந்தவனே இப்படி கவனிச்சிருப்பானா? பின்னாடி உட்காந்துருக்கவன் எப்படி கவனிச்சிருப்பான்? ஆண்டவரே, எனக்கு மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே. உங்களுக்கு தெரியுமா, 5 மணி நேரம் பிரசங்கம் பண்ணிட்டு நீங்கள் போய் வீட்டில் போய் விழுங்க, அன்கான்சியஸ் பாடி மாதிரி இருக்கும். நம்மள்ட்ட எது எவன் பேசினாலும் காதில் கேட்க அப்படி இருக்கும். உன்ட்ட என்ன இருக்கு? என்னப்பா சொல்லி கொடுத்தியா? ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, சொல்லி தோடா. எங்கள் ஸ்கூல்ல நாங்கள் உடனே பாஸ் பண்ணிடுவோம். உங்கள்கிட்ட ஒன்று இல்லைங்க, ஒன்று இருக்கு, சம்திங். அவன்கிட்ட இருக்கிறதெல்லாம் வெளிப்படையாக தெரிஞ்சிச்சுங்க. உங்கள்கிட்ட இருக்கிறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும், வேறு யாருக்கு தெரியும்? நான் சொல்கிறேன், எஜமான் அவன்கிட்ட 5 கொடுத்தப்பையோ 2 கொடுத்தப்பையோ உலகம் பார்க்குற மாதிரி கொடுத்துருப்பாரு. ஆனால் ஓன்ட்ட கொடுத்தப்ப யாரும் பார்க்காத மாதிரி கொடுத்துருப்பாரு. ஏன்னா நீ வளர போகிறதும் வாழ போகிறதும் அவரால் மட்டும்ன்றது அவருக்கு மட்டும்தான் தெரியணும். அக்கௌண்டபிளாக இருங்க. உன்ட்ட என்ன கேட்க போகிறாரு? கிருபையை கொடுத்தேன்லடா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியான்னு தான் கேட்க போகிறேன். நான் தான் போச்சு வச்சுட்டேன்ல அப்படின்னு சொல்கிறேன். இருதயம் வேண்டாம். இழந்து போயிட்டேன்னு சொல்கிற இருதயம் வேண்டாம். யோசிச்சு பாருங்க. உன்ட்ட அவர் எதிர்பார்க்கிற எல்லாமே பெருக்கம்தான், கூட்டல் கிடையாது. உன்ட்ட எதிர்பார்க்கிற பெருக்கத்தை கொடுக்க ஆயத்தமாக இருங்க. அக்கௌண்டபிளாக இருங்க. உங்கள்கிட்ட இருக்கிறது அக்கௌண்டபிளாக இருங்க. யோசிச்சு பாருங்க. நான் சொன்னேன் 2 விஷயம். ஒரு தகப்பன் சிறு பிள்ளையில் தம் பிள்ளைகிட்ட இருந்த அதே நிலையை தான் அவன் பெருசான பிறகு எதிர்பார்க்கிறான். யோசித்து பாருங்க. அப்பா சொன்னார், அன்னைக்கு விழுந்தப்பையும் அது ஓப்பனம் தான், இன்னைக்கு விழுந்தப்பையும் அது ஓப்பனம் தான். கிரேஸ்ன்றது நமக்காக உருவாக்கப்பட்டதுங்க, நமக்காக கொடுக்கப்பட்டதுங்க. தாம் பிள்ளையே அவருடைய பரிபூர்ணத்தினால், அவர்கிட்ட இருக்க இல்லாமையினால் அல்ல, அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். மல்டிப்ளிகேஷன். சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க கிஃப்ட்ஸ். சொல்லுங்க அவருடைய கிஃப்ட் என்ன வாழ வைக்குது? சொல்லுங்க கிஃப்ட் என்ன செய்யுது? வாழ வைக்குது. வாழ வைக்குது. நான்லாம் அதை ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. உடல் ரீதியாவோ மன ரீதியாவோ சில நேரத்தில் சில சிச்சுவேஷன்லோ அதை ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். இப்போ இன்னைக்கு காலையில் கூட ஒரு பாடல் அப்படியே வந்துச்சு. பண்ணலடா, மறந்துட்டேன்டா. காலையில் அப்படியே போய் நின்னேன். இந்த பையன் பாடிட்டு போன பிறகு அப்படியே வாயில் வந்துச்சு. நீ கிருபையாய் தந்த நாட்களை நினைக்கிறேன், நீ தயவாய் என் கூட இருந்ததை நான் உணர்றேன் ஆண்டவரே. இதை காட்டில் வேற என்னப்பா என் வாழ்க்கையில் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு 4 லைன் பாடிட்டே இருந்தேன். அந்த ப்ரெசன்ஸ் அப்படியே மறந்தேன். வரும், அது வரும், ஒரு 5 வருஷம் கழிச்சு வரும். அப்போ பாடிக்குவோம், அது பிரச்சனை இல்லை. இல்லை ஃபீல் கிருபையாய் தந்த நாட்கள். ஹல்லேலூயா. நினச்சி பாருங்க, நம்மளை ஒரு டாக்டர் நம்மளை செக் பண்ணிட்டு என்னைக்காவது நல்லது சொல்லியிருக்கானா? ஒரு எந்த டாக்டராவது நம்மளை செக் பண்ணிட்டு நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு எவனா சொல்லியிருக்கானா? கோச்சுக்காத டாக்டர் நல்லா இருக்கீங்கன்னு சொல்ல மாட்டோம். மருத்துவம் இப்போ நாங்களே உங்களை பார்த்துட்டு நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னா சொல்கிறோம். நீ பாவி, நீ ஒரு பாவி, நீ ஒரு பாவி, பொழுதுனையும் பாவி பாவி நான் யோசிக்கிறாங்க. போறையா வெளியே இருக்கவனே இல்லை, என்னைக்காவது தான் சொல்கிறான். என் பொண்டாட்டி எப்பயாவது தான் சொல்கிறான், நீ திருட்டு போயான்றான். இந்த ஆள் உட்காந்து சபை நடுவில் உட்காந்து எல்லா பேரும் திருட்டு போயலான்றாரு. நான் என்ன தான் பண்ணுவேன்? யோசிச்சு பாருங்க. அவங்கவுங்க வைத்தியத்தில் ஃபேமஸ், வேறு ஒன்றும் கிடையாது. நான் இந்த வைத்தியத்தில் ஃபேமஸ், நீ அந்த வைத்தியத்தில் ஃபேமஸ், அவ்வளோதான். நீ மருந்து கொடுத்து அனுப்பிடுவோம், அம்மா ஊசி போட்டு அனுப்பிடுவோம். மதரக்கூடாது. நாங்கள் இங்கே என்ன செய்யணும்னா கடிச்சு குதறி பிச்சு போட்டு அனுப்பிடுவோம் எல்லாத்தையும். மதரக்கூடாது. என்னன்னா அவனுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை. சொல்லுங்க, அவனுக்கு அது ஒன்றும் இல்லை, அது ஒன்று, அது ஒன்று, அது தனித்துவம் வாய்ந்தது, தரம் வாய்ந்தது. அதற்கு ஈக்குவலாக 5ஓ 2ஓ கிடையாது. உனக்கு கொடுத்த மேன்மையே வேற. அவர் உன்னிடத்துல இல்லாத நிலையில கொடுத்தாவது நீ உணர்வேன்னு சொல்லி தான் கொடுத்தார். ஆனால் இல்லாத நிலையில நீ அவரை வேற மாதிரி கணக்கு போட்டே தவிர உன்கிட்ட கொடுத்ததுல நீ கணக்கா இல்லை. அதுதான் தேவன் வருந்துகிற விஷயம். அக்கௌண்டபிளாக இருங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அக்கௌண்டபிளாக இருங்க. ஒரு புருஷன் ஒரு நாள் வீட்டில் ஒரு 20,000 ரூபா பணத்தை வச்சுட்டார். வேன்னு வைக்கல, ஏதோ எதாச்சியாக இருந்து மறந்துட்டார். 2 வருஷம் ஆச்சு. அந்த 20,000 ரூபா பணம் அந்த மனைவிக்கு உறுத்தல்னாலும் உறுத்தல். என்னன்னா
இந்த மனுஷன் கேட்கவே மாட்டேன்றாரே. அப்படி ஏதாவது உங்களுக்கெல்லாம் வந்திருக்குதா? அது நீங்கள் வேற பாஸ்டர், கிடைச்சா போதும் அல்வா துண்டுன்னு போட்டு வச்சுட்டோம். மதுரை பார்த்தீங்கன்னா 2 வருஷம் கழிச்சு ஏதோ ஒரு நாள் கணவன் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னானா, போடி உன்ட்ட உண்மை இல்லடி அப்படின்ட்டான். அவன் இதை நினச்சி சொல்லலை, இதுக்கு 2 வருஷமாக உறுத்துனது. வேகமாக போய் 20,000 ரூபா காசு இருந்தால் வச்சுக்கோ, நீ இந்த 20,000 ரூபா தானே சொன்னேன், நீ வச்சுக்கோன்னுச்சான். அவனுக்கு ஒன்றுமே விளங்கலை. என்னடி 20,000 ரூபா கொண்டு போடுற? ஐயா இதுக்கு மேலே நான் எடுக்கலப்பா. ஆமாம், நான் இதுக்கு மேலாம் எடுக்கலை. இவனுக்கு விளங்கலை. என்னவோ நடக்குதுடா இங்கே அப்படின்ட்டு. என்ன அப்படின்னா, இங்கே பாருப்பா, 2 வருஷத்துக்கு முன்னாடி 20,000 ரூபா பணம் அங்கே இருந்துச்சு, நான் எடுத்து வச்சேன். நீ என்னை பார்த்து உண்மை இல்லைன்னு சொல்லாத. ஒரு நாள் நான் உனக்கு உண்மையில இல்லைன்னு அழுதுருச்சு. இல்லடி, நீ என்ன சொல்ல வரேன்னே தெரியலையே, எனக்கு 20,000 ரூபாயே நினப்பில் இல்லைன்ட்டான். நிறையா பேர் எங்கேயோ யோசிச்சுட்டு எங்கேயோ உச்சத்துக்கு போயிட்டு சுற்றிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. நீங்கள் போயிட்டு வாங்க, அப்படியே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படியே ரவுண்டு பண்ணிட்டு வாங்க. நீங்கள் அப்படியே போயிட்டு இருக்கிறீங்க, எங்கேயோ சொல்கிற மாதிரி இருக்குது, எங்கிட்ட போய் எடுத்து வச்ச மாதிரி இருக்குது இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து திரும்பி வந்து அந்த சொல்லிட்டான். உடனே இந்த பொண்ணு அழுதுகிட்டே இருந்துச்சு, போயிடுச்சு. ஒரு 10 நாள் கழிச்சு வா கடைக்கு போயிட்டு வரலான் இருக்கான். கூட்டு போய் ஒரு 2 பவுன் நகை வாங்கி கொடுத்து, உன் உண்மையை பாராட்டுறேன். 2 வருஷம் ஆனாலும் நான் எதுக்கோ சொன்ன வார்த்தைக்கு நீ அந்த 20,000 உனக்கு கொடுத்தில்ல, வச்சுக்க அப்படின்னானா. சொன்னாலா, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னானா. ஏன் இப்பயும் பயமாக இருக்கு, எனக்கு நகையெல்லாம் வேணாம், என்னை விட்டு, நான் நிம்மதியாக இருக்கிறேன். ஐயோ தெரியாமலாம் எடுத்து வைக்கல, இந்த மனுஷன் கேட்பானேன்னு எடுத்து வச்சேன் அப்படின்ச்சான். நல்ல மனைவிகளே, உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நல்ல கணவன்மார்களே, உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அக்கௌண்டபிளை ஃபாலோ பண்ணுங்க, ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஒரு 5 ரூபாயாக இருந்தாலும் அதுவும் கணக்கு தான், அதை மறந்து விட வேண்டாம். ஒரு வீடாக இருக்கட்டும், பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. வந்து ஏதாவது காப்பி வாங்கிட்டு வந்தானா அப்படியே சில்லற காசுலேருந்து 1 ரூபாயிலேருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து வைப்பாங்க. மதுரைக்கூடாது, அதுக்குன்னு ஒரு உண்டியல் வச்சுருப்பீங்க, அதெல்லாம் உள்ளார போடு. மதுரைக்கூடாது, புரியல. அக்கௌண்ட் கடவுள் கொடுத்த ஈவான வாழ்க்கைங்க, அக்கௌண்டபுளாக இருக்கும். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், இவன் மட்டும் புதைக்காம தான் வாழ்க்கையில் அனுபவிச்சிருந்தானா அந்த 5 பேர் 2 வாங்கினவன்ட்டையும் புடுங்கி கொடுத்துருப்பார். ஏன் இன்னைக்கு சபை ஆசீர்வதிக்கப்படலை? ஏன் ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படலை? ஏன் விசுவாசிகள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படலை? கடவுள் கிருபையாக கொடுத்த வாழ்க்கையை, அந்த கிருபையை எண்ணாமல் விட்டது தாங்க. இன்னைக்கு யாரோ கோபுரத்தில் மேலே போய் உட்காந்துருக்குறாங்க. நீ உட்கார வேண்டிய இடத்துல அவன் உட்கார்ந்தது காரணம் உன்கிட்ட இருக்க கிருபையை நீ போக்கடிச்சது தான். உன் கிருபையின் நாட்களை நீ நினைக்காம போனது தான். எந்த நிலையிலிருந்து கர்த்தர் நம்மளை தூக்கி எடுத்தான்றதை நீ மறந்து போனது தான். இன்றைக்கு இருக்க செல்வமும் ஆசையும் ஒன்னால வந்துச்சு நீ ஒரு கற்பனை பண்றியே, அதனாலதான். தேவன் தந்த ஈவுங்க எல்லாமே இல்லாதவங்க நம்பலாம். சொல்லுங்க, என்னங்க இல்லாதவங்க யோசிச்சு பாருங்க. இல்லாதவங்க இன்னைக்கு இருக்கிறவங்கள மாத்தின தெய்வத்தை மறந்துட்டோமே, இருக்கிறவங்களா மாத்தின கிருபையை மறந்துட்டோமே. இன்னைக்கு ஒருத்தன் பார்த்து நம்மளை மதிக்கிறான்னா அந்த மதிப்புக்கு காரணம் நான் இல்லைங்க, அவருடைய கிருபை. யோசிச்சு பாருங்க. இட்ஸ் ப்ரீஷியஸ். அக்கௌண்டபிளாக இருப்போம். இது ஒரு பெரிய சப்ஜெக்ட், முடிக்க முடியாது. ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன், ஒன்றா வாங்கினது நம்ம தான். சொல்லுங்க, ஒன்றா வாங்கினது நம்ம தான். ஒன்றா வாங்கினது நம்ம தான். கிருபையாயிருக்கு. ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப், எழுந்திருப்போம். ஒவ்வொரு நாளும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையா நடத்தினீரே, ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, நிமிடமும்
கிருபையாய் நடத்தினீரே. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் மனதுடன், ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையாய் நடத்தினீரே. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையா நடத்திடுமே. ஜெபம் பண்ணுங்க. 5 வாங்கணுமே, ஒரு 5 சம்பாதிச்சு கொண்டு போய் கொடுத்துட்டான். 2 வாங்கணுமே, இன்னொரு 2 சம்பாதிச்சு போய் கொடுத்துட்டான். உங்களுக்கு தெரியுமா, 5 சம்பாதிச்சவன் 5 தானே கொடுத்துருக்கணும், ஏன் 10 கொடுத்தான்? யோசிச்சிங்களா? 2 சம்பாதிச்சவன் 2 தானே கொடுத்துருக்கணும், ஏன் 4 கொடுத்தான்? வேர்ல்டு பீப்புளுக்கு கூட தங்கள்கிட்ட இருக்கிறது இறைவன் கொடுத்ததுன்ற அறிவாது இருக்குது. ஆனால் ஒன்றை வாங்கினோமே, அவனுக்கெல்லாம் கிடைக்காத ஒன்றை நமக்கு கொடுத்தாரே, அதை பற்றிய விலை மதிப்பு நமக்கு தெரியாதனால தான் ஒன்னையும் நம்ம கொடுக்கல, ஒன்னையும் அவருக்கு கொடுக்கல. ஜெபம் பண்ணுங்க. அவர் கொடுத்ததெல்லாம் சம்திங் பிள்ளைகளே, நத்திங். ஒன்றுமே இல்லாத எனக்கு ஒரு சம்திங்கை கொடுத்துருக்கிறார். உலகத்தான் பார்க்குறான், என்னடா இவனுக்குள்ள நடக்குது, இப்படிதான் வாழ்ந்தான், இன்னைக்கு இவ்வளோ நல்லா இருக்கிறானே, இன்னைக்கு பைபிளை தூக்கிட்டானே, கெட்ட வார்த்தை பேசினானே, சண்டை போட்டானே, குடிச்சானே, வெறிச்சானே, இன்னைக்கு இந்த அளவுக்கு மாறி இருக்கிறானே, ஏதோ சம்திங்னு உலகத்தான் பார்த்து அதிசயப்படுற இடத்துல கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிற. அந்த ஒன்றை ஒன்று இல்லாமல் ஆக்கிட்டோமே, அந்த ஒன்றை ஒன்று இல்லாமல் ஆக்கிட்டோமே, அந்த ஒன்றை ஒன்று இல்லாமல் ஆக்கிட்டோமே. அக்கௌண்டபுளாக இல்லையே, அவருக்கு இருக்கும் நமக்கு இருக்க ரிலேஷன்ஷிப்ல அக்கௌண்டபுளாக இல்லையே. என்ன செய்ய போறீங்க? காலத்தை கடத்த போறீங்களா? ஏதோ இன்னைக்கு ஒரு பிரசங்கம் கேட்டுட்டோன்னு போக போறீங்களா? நோ நோ. கணக்கை கர்த்தரிடத்தில் வாங்கினவன் அவருக்கே கணக்கு ஒப்புவிக்க வேண்டாம். ஜெபம் பண்ணுங்க. உங்கள்கிட்ட கொடுத்தது அறிவோ புத்தியோ ஞானமோ அல்ல, தம்முடைய கிருபை, தம்முடைய கிருபை, அவருடைய கிரேஸ் ஆஃப் காட். அப்படியே வலது கரத்தை உயர்த்தி, நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன், ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் அதான் பிரியக்கூடாதுப்பா, நீங்கள் நானும் பிரிஞ்சிடக்கூடாது. மீடமும் கிருபையாய் நடத்திடுமே, ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, உங்க வருக வரைக்கும் ஒவ்வொரு நிமிடமும் கிருபையாய். தகப்பனே, இந்த நல்ல காலை நேரத்தில், இந்த பிப்ரவரி மாதத்துடைய இந்த லாஸ்ட் வீக்கில் உங்கள் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறோம்ப்பா.
அவங்களுக்கு கிடைச்சதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கல. உலகத்தில் அநேக ஞானவான்கள் இருக்கிறாங்க, பலவான்கள் இருக்கிறாங்க, திறமைசாலிகள் இருக்கிறாங்க, அறிவாளிகள் இருக்கிறாங்க. ஆனால் இருக்கிறதெல்லாம் பைத்தியமாக்குறதுக்காக இல்லாததையும் அவமதிப்புல இருந்த என்னையும் தெரிந்தெடுத்தீங்களே. அவங்கள்ட்ட கொடுத்தது என்கிட்ட கொடுக்கலப்பா, என்கிட்ட கொடுத்தது வேற, அவங்கள்ட்ட கொடுத்தது வேற. என்கிட்ட கொடுத்தது ஒன்றுப்பா, அது உலகத்துக்கு மறைக்கப்பட்டதுப்பா, எனக்கோ அது வெளியரங்கமாக்கப்பட்டதுப்பா. நான் கிருபை பெற்றவன்ப்பா. அவங்கெல்லாம் அறிவையும் ஞானத்தையும் பலத்தையும் பெற்றவங்க, நான் கிருபையை பெற்றவன்ப்பா. என் சரீரம் பலவீனம் வந்தாலும் என் கிருபை என்னை காப்பாத்துதுப்பா. ஆண்டவரே, நான் சோர்ந்து போறவனா இருந்தாலும் கிருபை என்னை காப்பாத்துதுப்பா. உலகமே என்னை தள்ளினாலும் உங்க கிருபை என்னை உயர்த்தி பார்க்குது ஆண்டவரே. அந்த கிருபையை போய் புதைச்சு வச்சுட்டேனே. அந்த கிருபைய இருந்துச்சுன்னா என்கிட்ட தானாவே பெருகும். ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகுமா அப்பா. ஆண்டவரே, இந்த வெளிச்சத்தை இந்த கால நேரத்தில் சபைக்கு கொடுக்கறதுக்காக ஸ்தோத்திரம். அவர்கள் பெற்றது வேறு, நீ பெற்றது வேறுன்ற வெளிச்சத்தை கொடுக்கறதுக்காக ஸ்தோத்திரம். அவங்களுக்கு கொடுத்த திறமை அழிஞ்சு போயிடும், பணம் அழிஞ்சு போயிடும், புகழ் அழிஞ்சு போயிடும். ஆனால் உனக்கு கொடுத்த கிருபையோ என்றைக்கு நிலைச்சிருக்கும். உன்னை காப்பாற்றுவோம், சந்ததியை காப்பாற்றுவோம், தலைமுறையை காப்பாற்றும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆசீர்வதிச்சு அனுப்புகிறோம். இந்த வசனம் எங்கள் பிள்ளைகளோடு பேசட்டும், உயிர்ப்பிக்கட்டும், வழி நடத்தட்டும்னு சொல்லி வழி நடத்துங்க. இந்த 40 நாள் ஜெபத்துக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும், எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை ஆயத்தப்படுத்தும். நேரம் ஒதுக்கி ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யும், பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரி மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தூய ஆவியாருடைய அன்னுடைய ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் உலகம் முழுக்க சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you, 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 God bless you.